ஹாய். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு சாப்பாடு. அதுதான் கருவாடு வெங்காய பிரட்டல். பாருங்க, இந்த கருவாடு வெங்காய பிரட்டலை பார்த்தாலே உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுதா இல்லையா? இந்த கருவாட்டு பிரட்டலோட எவ்வளோ சோறு வேணும்னாலும் சாப்பிட முடியும். ரொம்பவே குயிக்காக நம்ம இந்த கருவாடு வெங்காய பிரட்டலை செஞ்சிட முடியும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளுக்கே நம்ம இதை செய்ய முடியும். இந்த பிரட்டலுக்காக இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது கீழான் கருவாடு. அதை எடுத்துட்டு சுடு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் மாதிரி அதை ஒரு பக்கமாக வைக்கணும். 8 பெரிய வெங்காயம் மாதிரி எடுத்துருக்கிறேன். அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி அதை நல்லா கையால் உதுத்து விட்டுக்கிறோம். அப்போ தான் நல்லா அழகாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி எல்லா வெங்காயத்தையும் வெட்டி இப்படி கையால் உதுத்து விட்டு வச்சுக்கிறணும். அதுக்கிடையில் நம்ம ஊற வச்ச கருவாட்டை எடுத்து நல்லா தண்ணி விட்டு கழுவி எடுக்கணும். ஏன்னா சில நேரம் உப்பு கூடுதலாக இருக்கும், அதனால் நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் மண் சட்டி ஒன்று எடுத்து அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதுக்குள்ளே நம்ம நல்லா கழுவி வச்சுருக்கிற கருவாட்டை போட்டு மெதுவாக அந்த எண்ணெயிலேயே பிரட்டி எடுக்கணும். கருவாடை பிரட்டுற நேரம் மெதுவாக பிரட்டி எடுக்கணும், இல்லாட்டி அது சின்ன சின்ன துண்டுகளாக உடஞ்சிரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கருவாடு வேகிற வரைக்கும் இந்த மாதிரி கிளறி விடணும். இந்த கலர் நல்லா வெந்து வந்த உடனே கருவாடை எடுத்து வெளியில் வச்சுக்கிறணும். அந்த கருவாடு பொரித்த எண்ணெயிலேயே நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மெதுவாக வதக்கி எடுக்கணும். இன்றைக்கி நம்ம சேர்த்துருக்கிறது கீழான் கருவாடுன்னு சொன்னேன். அது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேரில் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் அந்த கருவாடு என்ன பேரில் சொல்கிறாங்கன்னு நீங்கள் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கி வர நேரம் நம்ம அதோட கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கிறணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறணும். நான் இங்கே 1/2 டீஸ்பூன் மாதிரி உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா கருவாடுலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கிறதுனால நம்ம அதுக்கு தேவையான அளவு மட்டும்தான் சேர்த்துக்கிறணும். உப்பை போட்டு நல்லா வெங்காயத்தோடு சேர்ந்து வர வரைக்கும் கிளறி விடணும். அதுக்கப்புறம் தனி மிளகாய்த்தூள் 1 தேக்கரண்டி சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா கிளறி விடணும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அந்த இருக்கிற எண்ணெயிலேயே வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் மெதுவாக கிளறி விடணும். வெங்காயம் ஓரளவு வதங்கின உடனே ஏற்கனவே நம்ம ஷலோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கருவாட்டு துண்டை எடுத்து அந்த வெங்காயத்துள்ளுக்கு போட்டு விடணும். மெதுவாக கிளறி விட்டுட்டு அதோடு சேர்த்து சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கிற தக்காளியையும் அதோடு சேர்த்துக்கிறணும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இன்னொரு 3 நிமிஷம் மாதிரி மெதுவாக கிளறி விடணும். அப்படி செய்கிற நேரம் நல்ல அருமையான வெங்காய கருவாடு பிரட்டல் உங்களுக்கு ரெடி ஆகிரும். இன்றைக்கி இந்த கருவாட்டு பிரட்டலை நான் புளியோதரைக்கு சைட் டிஷ்ஷாக தான் செஞ்சுருக்கேன். இந்த புளியோதரையோட அந்த கருவாடு பிரட்டலையும் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டுன்னு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோன்னா தோஷ் ஹோம் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.